தெரிஞ்சது. வேலை பத்தி கண்டே பிடிக்க முடியல. அந்த கடைக்கு தான் போய் பார்க்கணும். ஷோ, லிஃப்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே. அங்க டாக்ஸி வருது. டாக்ஸி டாக்ஸி மேம், டாக்ஸி கிடைக்குமா? இருக்காங்க, ஆனா 2 பேர் தான் போக முடியும். ஒரு ஆள் இருக்காங்க, நீங்க வாங்க மேம். ஆனா சரி, இல்ல பரவாயில்ல. இதுக்கப்புறம் இங்க டாக்ஸி கிடைக்காது. இந்த சைடு போற டாக்ஸி கடைசி டாக்ஸி என்னதான். வாங்க மேம், ட்ராப் பண்ணிடுறேன். சரி சரி. ஐயோ ஐயோலா, நோக்கி வந்துடுறான். குடிக்க கவலைப்படாத, நான் தான் உன்னோட மனசாட்சி. சாட்சிய மனசாட்சி. நீ இங்க வந்திருக்க, உனக்கு ரகு மேல காதல் இருக்குதானே? காதலா? எனக்கு எதுவுமே இல்லை. யார வேணாலும் நீ ஏமாத்தலாம், உன் அம்மாவை கூட ஏமாத்தலாம். ஆனா உன் மனசை ஏமாத்தவே முடியாது. ஏன்னா உனக்கு பிடிக்காதது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நான் தான் உன் மனசாட்சி. நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு நினைக்காத, நீ தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு அவனை பிடிக்கும். நீ தான் ஏமாந்துட்டு இருக்க. ஏன்னா உன் காதலை அவன்கிட்ட இருந்து வெளிப்படுத்த முடியல. நீ நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, ஐஜியா வரும்போது மனசுக்குள்ள நீ சந்தோஷப்பட்ட, வெளியே தான் ஷாக்கிங் ஆகின மாதிரி நடிச்சு. செகண்ட் கார்ல இப்ப இருமனா, அதுக்கு தண்ணி குடிங்கன்னு காலேஜ் வீட்டுல. இதுக்கெல்லாம் காரணம் உன் மனசுல உள்ள காதல் தான். ஆனா லவ் பண்ணவே இல்லை. நீ ஒரு கதையை தயாரிக்காத. ஆமா, நீ லவ் பண்றியா பண்ணலையான்னு இப்ப நான் சொல்றேன். வாட்டியே உனக்கு அவனை பார்க்கும்போது மனசுல காதல் வந்துச்சு. 2வது வாட்டி வந்துச்சு. உன் காதல் உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. காதலி வராது. நீ இந்த மாதிரி இருக்க, உன்னோட மைண்ட் என்ன பிரச்சனைக்கு அந்த சொல்லி எவ்வளவோ யாழி மேல வருத்திருக்க. ஆனா உனக்கு அவன் மேல காதல் இருக்குதானே? இதை கேட்கறதுனா என் மனசுல விட்டு வெளியே வந்துடாது. எனக்கு அவன் மேல காதல் இல்லை இல்லை இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கோங்க. ஏண்டா காதல் இல்லாமல் எப்படிடா அவளை கல்யாணம் பண்ணேன்? பொருளங்க வந்து தான் கல்யாணம் பண்ணியும் மானம் கெட்டவனு. ஒழுங்கா சொல்லு, காதல் இருக்கா இல்லையா? டிவோர்ஸ் வாங்கலாமா வேணாமா? டிவோர்ஸா? வேணாம். வேணும்னா அப்படின்னா அவளுக்கு மேலே காதல் இருக்கு, உனக்கு அவளுக்கு மேலே காதல் இருக்கு. உண்மைதானே?